நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. நீ அறியாததுன்னா நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. அடுத்து நம்முடைய அறிவுக்கு எட்டாததும், நம்முடைய நாலேஜுக்கு எட்டாத ஒரு பெரிய காரியத்தையும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தன் பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுல அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. சும்மா கையை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஒரு மாடி வீட்டு ஏழை என்று சொல்லலாம். அதாவது மாடி வீடை கட்டியிருப்பாங்க, ஆனால் ரொம்ப ஏழையாக இருப்பாங்க, ரொம்ப கடனாளியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இல்லத்திற்கு நாங்கள் 2003 ஒரு ஊழியத்திற்கு சென்றோம். அல்லேலூயா. ஒரு மீனவ குடும்பத்தில் அங்கே ஊழியம் செய்யும் பொழுது அவங்களுடைய கடன்கள், அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லுவார்கள். அவர்கள் ஆர்சி மதத்தில் ரொம்ப தீவிரமும் அதிவேகமாக இருந்தவர்கள். பெந்திக்கோஸ்தை ஏற்றுக்கொள்ளாத காலம். இப்போது கிட்டத்தட்ட எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2002-03 அவ்வளவாக இல்லை. அல்லேலூயா சொல்வதற்கு அவங்க பயப்படுகிற ஒரு காலம். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா என்று சொன்னாலே இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சமுதாயம் சொல்வது போல் நினச்சிக்கிடுவாங்க. அல்லேலூயா. அந்த காலத்தில் அங்கே நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது அவங்களுடைய பாடுகள், அவங்களுடைய வேதனைகள், அவர்கள் என்ன மார்க்கத்தில் இருந்திருந்தாலும் தேவன் அவர்களுடைய இருதயத்தை காணுகிறார். இயேசுவை மெய்யாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இயேசுதான் கடவுள், அதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் கூட சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் பேரை கூப்பிட்டுருவாங்க. அல்லேலூயா. அதாவது சில தூதர்களை கூப்பிட்டுருவாங்க. அதான் அறியாமை. அல்லேலூயா. அது இப்போவும் இந்த காலத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். தூதர்களை கூட கும்பிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் தூதர்களை தான் அதிகமாக சப்போர்ட்டுக்காக கூப்பிடுவாங்க. அது அவர்களுடைய ஒரு நம்பிக்கை. ஆனால் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சென்று அவர்கள் வேதத்தை விதைத்த பொழுது அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். தேவ சத்தியத்துக்கு அவர்கள் உணர்ந்தார்கள். உணராமல் இருந்த இருதயம் திறந்தது. தேவன் ஆசீர்வதிக்க விரும்பினார். அந்த வீட்டில் கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனம். அல்லேலூயா. நீ அறியாததும் உன் அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னார். அவர் செய்து முடித்தார். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி செய்தார் என்று சொன்னால் ஒரு அதிசயம். கர்த்தருடைய பேர் என்ன? அதிசய தேவன் இல்லையா? அதிசய தேவன். அது சந்தேகம் யாருக்காக இருக்கா? சந்தேகம் இருந்தால் கையை தூக்குங்க. நமக்கு அதிசயம் செய்யாமல் இருந்திருக்கலாம். அதுக்காக அவர் அப்படி அல்ல. அவருக்கு பேர் என்னது? அதிசய தேவன் தானே பிரதர்? அதிசய தேவன். அல்லேலூயா. நம்ம எழுதின பாட்டில் ஒரு பாட்டு உண்டு இல்லையா பிரதர்? அதிசய தேவன் உன்னில் இருக்கிறார். அதிசய தேவன் உன்னிலே இருக்கிறார். நம்புங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. அங்கே அவர் அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே கொடுத்தார். ஆனால் எப்படி அதிசயம் செய்வார்ன்னு எனக்கு தெரியாது. எப்பேற்பட்ட அதிசயத்தை அவர் செய்யக்கூடியவர் என்று நானும் அறிந்திருக்கிறேன். ஆனால் எப்படி இந்த வீட்டிற்கு அதிசயத்தை செய்வார் என்று தெரியவில்லை. ஒரு காலகட்டங்கள் நாங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லுவோம். அவர்கள் சுவிசேஷத்தை இனிமையாக கேட்பார்கள். காலங்கள் கடந்தது. பஞ்சம் அவர்களை இன்னும் அதிகமாய் பற்றி கொண்டிருந்தது. கடன் சிறையிருப்பு இன்னும் அதிகமாய் போய்கொண்டிருந்தது. வாழ முடியாதபடிக்கு திகைத்து கொண்டிருந்த காலம். சாப்பிட முடியாத அளவிற்கு அவர்கள் அரிசியிலையோ பருப்புலையோ கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் மீன் இல்லைன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. ஒரு சகோதரி சொல்வார்கள், 100 ரூபாய் எடுத்து மீன் வாங்க முடியவில்லை பிரதர் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. இந்த இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சில சென்டிமெண்ட் வார்த்தைகள் வந்துச்சுன்னா ஆண்டவர் அப்படியே டச் பண்ணிடுவார். அப்படியே அடித்து தூக்கிடுவார் ஆசீர்வாதத்திற்கு. அல்லேலூயா. அப்படி தூக்கின ஒரு அதிசயம். இதுக்காக உற்சாகமாக கையை தட்டலாம். காலங்கள் கடந்தது. இவர் அநேக வெளிநாடுகளில் சென்று வந்தவர். பல பற்பல தொழில்களையும் எக்ஸ்ட்ராடினரி அவர் செய்தவர். திடீரென்று அவர் எனக்கு சொல்லுகிறார், பிரதர், பிரிட்டனில் ஒரு பிரதர் தொழில் செஞ்சுருக்கிறார். தொழில் இப்போ சர்வநாசம் அடைஞ்சு திருவோரத்தில் பிச்சைக்காரனை போல் இருக்கிறார். பிச்சைக்காரனை போல இது நடந்த சம்பவம். பிச்சைக்காரனை போல் இருக்கிறார். ஆனால் இவர்கள்
வியாபார ரீதியிலேயோ இல்லை வெளிநாட்டில் அவர்கள் வேலை செய்த நிமித்தம் அவர்கள் பழகி கொண்டவர்கள். இப்போ நல்லா இருந்தவர் என்னை விட மோசமாயிட்டார். அவர் என்னை விட மோசமாக அவர் மாறிவிட்டார் என்று சொன்னார். இப்பொழுது உங்கள் இந்தியாவில் ஏதாவது ஒரு ஊழியக்காரனை வைத்து எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியுமா என்று அவர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா, ஒரு சம கையை தட்டலாம். அப்படி அந்த விசுவாசி அவர்கள் என்னை தான் தெரிந்து கொண்டு ஜெபம் பண்ண சொன்னார். ஆனால் அவர்கள் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. எனக்கு இங்கிலீஷில் நமக்கு வராது, வருமா வராது. இப்போ நான் சொன்னேன், அவர் ஃபோனில் வர சொல்லுங்கள், ஃபோனில் அவர் என்ன பேசுகிறாரோ அதை புரிந்து கொள்ள என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ரிப்ளை தான் சரியாக கொடுக்க முடியாது. ஆனால் ரிப்ளை தமிழில் தருவேன், நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருங்க. ஹல்லேலூயா, ஒரு சம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தராகிய தேவன் அன்றைக்குள்ள அந்த உரையாடலில் அவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் எப்படின்னா இதே வாக்கு தத்துவம் அவருக்கும் அதைத்தான் கொடுக்குறார். ஹல்லேலூயா. நீ அறியாததும் உன்னுடைய அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். அவர் செய்யக்கு தான் அவர் சொல்கிறாரு, செய்யாமல் இருப்பதற்கு அல்ல. செய்யாமல் இருக்கிறவர்களுக்குன்னா அவர்களெல்லாம் இங்கே வந்திருக்க முடியாது. இப்போ யாருக்கு செய்வேனோ அவர்களுக்கு தான் அந்த வார்த்தைகள் கடந்து போகிறது. அப்போ அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? செய்வேன். எப்போ? 41 நாட்களுக்குள் ஒரு வண்டர்ஃபுல் மிராக்கிளை நான் நடத்தி காண்பிப்பேன் என்று சொல் அவனிடத்தில். ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை அல்ல, நூறத்தனையான ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. அப்படியே அவர் சொன்னார். அவர் நல்ல இங்கிலீஷ் தெரியும், அவருக்கு 14 மொழிகள் தெரியும். ஆகவே அவர் அப்படியே சொல்லிவிட்டார். சொன்ன பிறகு என்ன நடந்துன்னா, அந்த 41 நாட்களில் அவர் என்ன இழந்த தொழிலை மறுபடியும் செய்ய சொன்னார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தொழிலே செய்ய மாட்டோம், ஆனால் ஆசீர்வாதம் வானத்தில் இருந்து வரணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த சகோதரனுக்கு சொன்னார், எதை இழந்தாயோ அதை நீ ஆரம்பி, கர்த்தர் உடன் இருந்து நடத்துவார். கையை தட்டலாம். ஹல்லேலூயா. எங்கே சோதிக்கப்பட்டிருக்கிறோமோ, எங்கே புடமுடப்பட்டிருக்கிறோமோ, எங்கே உபத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்தி பார்க்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவர் அதை செய்தார். ஆனால் செய்வதற்கே வசதி இல்லை. ஆனால் சின்னதாக எளிமையாக செய்ய சொன்னார். அவர்கள் செய்தார்கள். எப்படி ஆர்டர்கள் வந்தென்று தெரியாது, எப்படி ஆர்டர்கள் குவிந்தது என்று சொல்ல முடியாது. 41 நாட்களில் 50% ஆசீர்வாதம். 90 டேஸ் எனக்கு ஊழியமே 90 நாளுக்கு தான் மேக்சிமம். அந்த 90 நாட்களுக்குள்ள பலத்தை ஜாதியாக்கி ஆசீர்வதித்தார். உச்சமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. உடனே அந்த சகோதரன் ஒரு பலத்தை காணிக்கை எடுத்து இந்த சகோதரனுக்கு கொடுத்தார். இவர் பல நாடுகளில் வியாபாரத்தை ஆரம்பித்து ஆசீர்வதித்தார். ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்தார். அப்போ எனக்கு கொஞ்சம் கோபம், ஏன்னா நாங்கள் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் அலைஞ்சு தெரிகிற காலம், பெட்ரோலுக்கே காசு இல்லாமல் 20 ரூபா 15 ரூபாய்க்கெல்லாம் பெட்ரோல் போட்டிருக்கிறோம் அந்த காலம். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு கோபம் தான் எல்லாருக்கும் வரும், அது மனிதனாக இருக்கிறவனுக்கு வரும். நம்ம இவ்வளோ உதைத்து இருக்கிறோம், கர்த்தர் பேசினார், கர்த்தர் நடத்தினார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் கொஞ்சமாக தரலாம்ல, ஒரே அடிக்கு இவர் கோடீஸ்வரனார், நான் பிச்சைக்காரனாகவே இருந்து கொண்டிருந்தேன். உற்சாம கையை தட்டுங்க. இதில் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் அவர்கள் 2 பேரையும் ஆசீர்வதிப்பதற்கென்று தான் அவர் ஒரு திட்டமிட்டு இருக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பதற்கல்ல, அவர்கள் 2 பேரையும் ஆசீர்வதிப்பதற்கு திட்டமிட்டு தான் அந்த சகோதரனுக்கு ஒரு ஏவுதலை கொடுத்து, கடன்பட்டு கிடந்த பிரிட்டன் சகோதரனுக்கு ஒரு ஏவுதலை கொடுத்து, இந்தியாவில் நல்ல ஊழியக்காரன் இருந்தா என்ன எனக்கு ஒன்று ஜோம் பண்ண சொல்லுங்க, அப்படி இவர் செலக்ட் பண்ணதான் நான். அவள் இந்தியாவில் நம்பர் 1 ஊழியக்காரன் நான் தானே பிரதர், கையை தட்டுங்க. அன்னைக்கெல்லாம் எனக்கு நல்லா தெரியாது. ஆனால்
அப்படி ஒரு பலத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர்கள் 2 பேருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவரையும் ஆசீர்வதித்தார். அவர் கொடுத்த காணிக்கையினால இவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார். ராத்திரி 9 மணிக்கு இங்கே வந்திருந்து கண்ணீரோட தேவ சமூகத்தில் நிற்கிறேன். என்ன சொன்னார்? உன்னை தரித்திரத்திலும் இன்னும் தரித்திரத்திலும் இன்னும் தரித்திரத்திலும் இன்னும் வெட்கத்திலும் இன்னும் உபத்திரத்திலும் உன்னை கீழே 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 தாழ்த்தி தான் உன்னை நடத்தி செல்லுவேன் என்று சொன்னார். ஒரு சம கையை தட்டுங்க. நிறைய ஊழியக்காரர்கள் ஆகும்போது எடுத்தடுப்பில் ஃப்ளைட் வாங்க நினைக்கக்கூடாது. எடுத்தடுப்பில் ஃப்ளைட் நம்ம செய்ய வேண்டிய நம்ம செஞ்சு நம்ம எப்படி ஊழியம் செய்யணுமோ அப்படி ஊழியத்தை தான் செய்யணும். அதுக்கு தான் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அழைப்பு. இல்லை மோன்சலாச திடீர்னு கோடீஸ்வரர் ஆகிட்டார், எல்லோரும் மாதிரி ஆக முடியுமா? ஆக முடியாது. பட் அவர் ஸ்டைலில் பேசி அவருக்கு பாணியை நிறைய பேர் பின்பற்றுவார்கள். இல்லையா? அவருக்கு பாணியை பின்பற்ற அவரவருக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதைத்தான் செய்யணும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தில் இருந்து ஒரு வேத வசனம் என்ன சொல்லுகிறது? என் ஊழியக்காரனை வர்த்திக்க பண்ணுவேன். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? வர்த்திக்க பண்ணுவேன். என் மெய்ப்பனை என் லேவியனை நான் வர்த்திக்க பண்ணுவேன். அப்போ ஊழியக்காரர்களையும் வர்த்திக்க பண்ணுவார். அது எப்படி என்று சொன்னால் ஒரேடியாக ஒரு ஊழியக்காரனை கோடீஸ்வரனாக்குனா ஒரு ஏழை வந்து ஜபத்துக்கு வந்தால் நம்ம ஜோம் பண்ணுவோமா? ஊழியக்காரன் ஜோம் பண்ணுவானா? ஜோம் பண்ண மாட்டான். போ ஏன்னா இவள்கிட்ட ஒன்றும் கிடைக்காதுன்னு நினச்சிடுவான். அதுதான் ஊழியக்காரர்களே உங்களோட மோசமாக்கி வச்சுருப்பார், வச்சு தான் நடத்துவார். அன்னைக்கு அப்படி தான் அவர் நடத்தினார். அல்லேலூயா. அதில் எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை. மாமிசத்தில் கலங்கினேன் என்றால் நானும் கடன்பட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு நிறைய உபத்திரங்கள் இருக்காரு. இதுலேருந்து தப்பித்து போடலான்னு காணிக்கை இது பார்த்தா அவர் அங்கே கொடுத்தார் ஆசீர்வாதத்தை. ஒரு சும்மா கையை தட்டுங்க. இந்த ஈசாக்கு 3 கிணறை வெட்டினான் பாருங்கள். 3 கிணறை வெட்டினார். ஆண்டவர் முதல் கிணறை வெட்ட வைத்தார். ஆனால் சொல்லலை இந்த கிணறு உனக்கு தரமாட்டேன்னு. ஒன்று ஆடு மாடுகளுக்கு நீ கிணறை வெட்டிக்கோன்னு சொன்னார். கிணறை வெட்டுறதான் அவன் வேலை. தண்ணி வந்தது. அந்த ஜாதி மக்களுக்கு அந்த ஊர் மக்கள் பிரச்சனை பண்ணி அந்த கிணறை அபகரித்து கொண்டார்கள். உழைத்தவன் இவன், பறித்தவர்கள் அவர்கள். அப்போ என்ன நோக்கம் என்ன? உனக்கு இந்த கிணறை தரமாட்டேன், நீ இந்த கிணறை வெட்டி இந்த ஜனங்களுக்கு கொடுன்னு சொன்னால் இவன் கிணறை வெட்ட மாட்டான். கிணறே வெட்ட மாட்டான். அவதான் கட்டளை பிறந்தது, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். ஆகவே தண்ணீர் வந்தது. ஆனால் இவனுக்கும் இவனுடைய ஜாதிகளுக்கும் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே அடுத்த ஊருக்கு போய் அடுத்த கிணறை வெட்ட சொன்னார். அந்த கிணறும் வெட்டப்பட்டது. தண்ணீர் வந்தது. ஆனால் இவனுக்கும் இவனுடைய ஆடு மாடுகளுக்கும் இவனுடைய கூட இருந்தவர்களுக்கும் அந்த தண்ணியை பயன்படுத்த தேவன் அனுமதிக்கவில்லை. அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அந்த கிணறை அபகரித்து கொண்டார்கள். அவன் நிலைமையை பாருங்கள். ஒரு கிணறு வெட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டு கிணறு வெட்டி அது அடுத்தவங்களுக்கு கொடுக்க வச்சுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே 3வது கிணறை வெட்ட சொன்னார். 3வது கிணறை வெட்டும்போது அதிலே ஆசீர்வாதம் உண்டு. அதுக்கு அவர் என்ன பேரிட்டார்? ரகோபத்துன்னு பேர் போட்டார். அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒருவரும் கிடையாது. அப்போ இதில் என்ன தோன்றுகிறது? நமக்கு நாளைக்கு கிடைக்கல, நாளை கழித்து கிடைக்கல என்பது முக்கியம் இல்லை. ஆனால் ஆசீர்வாதத்தை 3வது இடத்துல வச்சிருக்கிறார். 2ஐயும் ஆசீர்வதித்து அந்த 2 ஊர் மக்களுக்கு கொடுக்க வைச்சார் ஆண்டவர். எப்பேற்பட்ட தேவன் என்று பாருங்களேன். ஹல்லேலூயா. அந்த மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது, அந்த மாடுகள் பசியோடு இருக்கக்கூடாது, தண்ணீர் குடிக்க வேண்டும். அதற்கு தகுதியானவன் ஈசாக்கு என்று தெரிந்து கொண்டு இவரை வைத்து தண்ணி கிணறு வெட்டி தண்ணியை அவர்களுக்கு கொடுக்க வச்சார் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா. அவர்களை நமக்கென்று ஓடும்போது அடுத்தவர்களுக்கென்றும் கூட ஆண்டவர் சேர்த்து ஆசீர்விப்பார். ஆகவே அப்படிதான் பிரிட்டன் சகோதரனுக்கு நீ பெரிய கொடீஸ்வரன் மில்லியனுக்கு மேலே அது தாண்டி போச்சு. அப்போ அந்த வசனம் என்ன சொல்கிறது? உன் அறிவுக்கு எட்டாதது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு நம்மளை ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் பெரியவர் தான். இன்னும் ஆபிரகாம் வரும்போது வெறுங்கையா வந்தான். ஆனால் போகும்போது எவ்வளவு கால் மிதித்த தேசமெல்லாம் சொந்தமாக்கி கொண்டான். பாருங்கள், ஆபிரகாம் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தான். ஒரு சில இடத்துல கீழ்ப்படியல்ல. ஆனாலும் அதற்கேற்ற சோதனை அவனுக்கு கொடுத்தார் ஆண்டவர். ஆபிரகாம், நான் அழைத்து வந்த ஆபிரகாம் என் பேச்சுக்கு செவி கொடுக்கலன்னு சொன்ன போகிறதா அடியை கொடுத்தாரு, உதையை கொடுத்தாரு, சோதனையை கொடுத்தாரு. பின்னிட்டு போகும்போது
அவர் விலகியும் போனார். இன்று நாமும் அப்படி தான். கிறிஸ்துக்குள்ளே வந்தவர்கள் பின்னிட்டு போகக்கூடாது. பின்னிட்டு போகிறவங்க ஆரம்ப படிக்கட்டில் நின்றுட்டு அப்படி போயிருங்க, ரிட்டனாக வரக்கூடாது. அதில் எவ்வளவு சோதித்தாலும் ஆண்டவருக்குள்ளே தான் நீங்கள் தொலங்கணும். அல்லேலூயா. எபிரியர் 6:6 என்ன சொல்லுகிறது? ஒருவன் தேவனை ருசி பார்த்த பின்பு நீ பின்னிட்டு போனால் ஒரு காலம் மனந்திருந்ததற்கும் வாய்ப்பில்லை, பரலோக ராஜ்யத்தில் போவதற்கும் வாய்ப்பில்லை. இதைத்தான் இந்த உலகம் இன்றைக்கு பிரசங்கிக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு நிறைய பேர் பின்னிட்டு போகிறார்கள். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனால் பின்னிட்டு போவார்கள். ஏனென்றால் அந்தி கிறிஸ்து விரித்த வலையிலே அவர்கள் வீழ்ந்து போவார்கள். அந்தி கிறிஸ்து வஞ்சிக்கிறதுக்குன்னே இருக்கிறான், உங்களை ஏமாத்துறதுக்குன்னே இருக்கிறான், உங்களை கலங்க பண்ணுகிறதுக்குன்னே இருக்கிறான். நம்ம வாசிக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அந்தி கிறிஸ்து பிறந்து வளர்ந்து வருகிறான்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைப்பீங்க ஒரு மாமிசத்தில் ஒரு மனிதன் வளர்ந்து வருவான்னு. நோ, அது எனக்கும் ஆண்டவருக்கும் தெரிஞ்ச சத்தியம். உற்சாகமாக கையை தட்டுங்க. மாமிசம் அல்ல அவன். அல்லேலூயா. மாமிசத்தில் வந்தவனும் அல்ல, வரப்போகிறவனும் அல்ல. அல்லேலூயா. அவன் கிரியைகளினால் வெளிப்படுவான். அவர் பிசாசு, கிரியைகளினால தான் பிசாசை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. பிசாசுக்கு பவர் எப்போ தெரியும்? கிரியைகளினால தான் நமக்கு அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா பிசாசை இல்லைன்னு நாம் ஒத்துக்கிடுவோம். அதே மாதிரி அந்தி கிறிஸ்துவும் கிரியைகளில் தான் வருவான், கிரியைகளினால வெளிப்படுவான். என்ன செயல்? பேய் மொத்தம் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அது பேய் வரும். இயேசு நம்ம கும்பிட்டாலே பேய்களெல்லாம் நம்ம பக்கத்தில் ஒரு முக்கோடி எல்லாம் நிற்கும். நம்ம ஆண்டவரை மட்டும் தேடணும், இந்த பக்கமும் திரும்பி பார்க்கக்கூடாது. ஆனால் அந்தி கிறிஸ்துனுடைய கிரியை எப்படின்னா, எப்படி வெளிப்படுவான்னு சொன்னால், அவன் மறைந்து இருப்பான். எல்லா பொல்லாத ஆவிகளுக்கும் அவன்தான் அதிகாரம். எல்லா பொல்லாத ஆவிகளுக்கும் அவன்தான் அதிகாரம் படைத்தவன். அவன் வஞ்சிக்கிறவனாக இருப்பான். உங்களுடைய எண்ணங்களை திருடுவான். அதை பரிசுத்தத்தை முதல்ல திருடுவான். அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? முதல்ல அபேஸ் பண்ணது உங்கள் பரிசுத்தத்தை.